ராம் சுப்பிரமணியம் சார் வணக்கம் சார். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார். சார் அந்த ஒரு 14 அதிமுக குறித்து பேசிய அந்த ஒரு 6-7 நிமிஷம் ஸ்பீச்சை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். 2021 தேர்தல் காலகட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வு அத 2025 பேச வேண்டிய தேவை என்ன வந்துருச்சு சார்? இந்த நேரத்தில் இவர் தொலைநோக்கு பார்வை இல்லாதவர், அரசியல் புரிதல் இல்லாதவர், அப்புறம் திமுகவுக்கு எதிரான அதை தோற்கடிக்க வேண்டும் என்ற உறுதி இல்லாதவர், இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இப்போது ஏன் எழுந்தது சார்? தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப ஏக்கோ கேக்குறது சார். கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. குறைங்க குறைங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னா, திரு குருமூர்த்தி அவர்கள் தன்னை ஒரு ஷோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பேசி கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கிறேன். ஷோ நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது, பேசலாம். திரு ஷோ அவர்களோட ரொம்ப எக்கோ கேக்குறது. திரு ஷோ அவர்களோட வேறுபாடு வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட அவரை எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஒரு 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 உயர்நிலை கருத்துக்கள், அவருடைய பண்பாடு, இதெல்லாம் நம்ம எல்லாருமே பாராட்டித்தான் ஆகணும். எல்லாத்தையும் வெளியில தனக்கு ஒரு பெருமை புகழ் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எதையும் பேச மாட்டார் அவர். அவர்கிட்ட ஏராளமான சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. நிறைய பேரை பத்தி தெரியும், நிறையரோட பேரை பழகினார். அப்படின்னா அதெல்லாம் தாண்டி அவர் எங்க சொல்லணுமோ அதை சொல்வார். அது பல நேரங்கள்ல அதை வெளியிலேயே சொல்ல மாட்டார் சார். அது ஒரு உன்னதமான குணம் அவரோடது. சரி. இவருக்கு திரு எஸ் குருமூர்த்தி அவர்களுக்கு தன்னை பத்தியே பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும். தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த பொலிட்டிக்கல் எரினா அப்படிங்கறத தனக்கு காமிச்சுக்கணுங்கிறதாகவும், தான் வெரி ஆல் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அப்படிங்கறத காமிச்சுக்கணுங்கிறதாகவும் அவர் பேசுகின்ற நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றது. இது தேவையில்லை. அவருக்கு அரசியல் வரணும்னு சொன்னா ஈவன் வாஜ்பாய் காலத்திலே அவர் சொல்லுவாங்க, அவருக்கு நீங்க எம்பி ஆங்க அப்படின்னு. இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு அதெல்லாம் மகா பெரியவர் சொல்லி இருக்கின்றார், அதனால நான் அரசியலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அரசியலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வம், ஆசை அப்படிங்கறதுல ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இது விபரீதமாக போய் கொண்டிருக்கின்றது என்று தான் நான் கருதுறேன். 2-3 விஷயம். ஒண்ணு, அந்த அவர் பேசின பேச்சுல 2008, 18, 19 இந்த நேரத்துல எந்த அளவிற்கு திரு மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டுலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கோபேக் மோடிங்கிறது ரொம்ப எப்ப வந்தாலும் சரி. இன்ஃபேக்ட் காந்தி மண்டபத்துக்கு வரத்துக்கு அவரால் முடியல. அந்த ஐஐடியோட அந்த காம்பவுண்ட உடைச்சு அது வழியா தான் அவர் வரா மாதிரி ஆச்சு. அந்த அளவுக்கு பயம். ஏன்னா ஏதாவது செக்யூரிட்டி பிரச்சனை வந்துட போறதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயந்தாங்க. அந்த அளவிற்கு அவருக்கு மீது எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியோட போய் பேசினாராம் அலையன்ஸுக்கு. அது வராம இருந்தது, ஆனா வரல. அது பிஜேபி ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அரே கமான், யாராவது ஒத்துப்பானா சார் இதெல்லாம்? எப்ப அந்த ரைடிங் ஆன வெரி ஹை பிளேன் அப்படின்னு இருக்கும் பொழுது இவர் சொல்றார், ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியோட அலையன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லை சார் டிஎம்கே. அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி, கிரவுண்ட்ல என்ன நடக்கிறதுங்க பத்தி நன்றாகவே தெரியும். அதனால அவரை பத்தி ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறதுங்கிறது யாருமே ஏற்க மாட்டார்கள். எல்லாருக்குமே அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச யாருக்குமே இது வெறும் புருடாங்கிறது நன்றாகவே தெரியும். அதெல்லாம் வெளிப்படையாக ஒரு தொலைக்காட்சிகள்ல பேட்டி விடுகிறார். சரி, அது தொலையட்டும். இப்ப 2வதாக எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி உடஞ்சு போனது ரொம்ப 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 வருத்தமான சமாச்சாரம் சார் எனக்கு. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் பிலாங் டு ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே ஆர் எனி பார்ட்டி ஃபார் தட் மேட்டர். ஆனால் அந்த கட்சிங்கிறது உடஞ்சிருக்கவே கூடாது. ஏன்னா அதுதான்
உண்மையிலேயே மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. ம். ஆனால் அதை வந்து சின்னாபின்னமாக ஆக்கின பெருமை என்பது திரு எஸ் குருமூர்த்தி. இது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி சார் தெரியும்? எகைன் அந்த பெருமை புகழ் தான் 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 தம்பட்டாடி சென்று பேசக்கூடிய அந்த பேச்சு இவர்களால் தான். திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லா ஏதோ ஓட்டிட்டு இருக்காரு ஏடிஎம்கேல. அவங்களுக்குள்ள வித்தியாச வேறுபாடு கட்சிக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நீங்க சிஎம் இருங்க, இல்ல வேற யாராவது சிஎம் இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும்பொழுது அவரை பிடிச்சு இழுத்து நீங்க போய் இது தர்ம யுத்தம் பண்ணுன்னு சொல்லு, அங்க போய் மெரினா பீச்ல போய் தபம் பண்ணுங்கன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணினது, இதெல்லாம் யாருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பண்ணினாருங்கிறது தெரியுமே ஒழிய கடைசியில அதனுடைய சூத்திரதாரி யாருன்னா இவர் தான் அப்படின்னு தனக்கு தானே பெருமை அடிச்சுன்னு நான் தான் சொன்னேன், பாருங்க அதை பண்ணிவிட்டேன். அப்ப என்னாச்சு? அந்த கட்சி சின்னாபின்னமாக ஆனதற்கு முக்கியமான காரணம் இவரே ஒப்புமை வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. சரி, கொடுத்தாரு இல்ல. இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன மதிப்பு மக்கள் மத்தியில இருக்கும்? இந்த மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளைங்கிற மாதிரி ஒரு 3 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் அவர். அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட ரொம்ப ட்ரஸ்டட் லெப்டினண்டா இருந்தவர். அவரை போய் இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசி கடைசியில என்னன்னா கையில ஒரு கிட்டத்தட்ட ஓட்ட தூக்குற மாதிரி கொண்டாந்து வச்சுட்டாரு அவர். ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் இப்படி எல்லாம் அந்த கட்சிகள்லாம் சின்ன பின்னப்படுத்தக்கூடாது. இப்ப 3வதாக மறுபடியும் இது திரு இபிஎஸ் அவர்கள், அவரோட பத்தி இந்த நான் வந்து ஏடிஎம்கே கிடையாது சார். ஆனா அவர் பேசின பேச்சு எனக்கு அப்படியே ரொம்ப குமுறலை ஏற்படுத்தினது. என்னத்துக்காக இபிஎஸ் வந்து அவர் ஒரு தலைவரே இல்லைங்கிற மாதிரி, அவருக்கு யார் அட்வைஸும் கேட்க மாட்டார், அவர் பாட்டுக்கு அந்த பொறுப்புக்கு ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு பொறுப்பாகவே அவர் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைங்கிற மாதிரி பேசுறது இவர் யாரு சார்? அவர் இவரால ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ வேண்டாம் சார், எம்எல்ஏ வேண்டாம், எம்பியாகவும் வேண்டாம், எங்கேயா ஒரு கார்பரேட் கவுன்சிலர் நின்று அவரால் ஜெயிக்க முடியுமா? நான் கேட்கிறேன். இதே இப்ப போன தடவை சவுத் மெட்ராஸ் இவரை நிறுத்தி வச்சதுன்னா இவரை இப்ப பிடிக்காத ஏராளமானவர்கள் இருக்காங்க. டாக்டர் தமிழிசை வாங்கின ஓட்டலாம் வாங்கிருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் ஹி வுட் ஹவ் லாஸ்ட் ஹிஸ் டெபாசிட் பிஜேபி சார்பாக நின்று இருந்தாருன்னா. ஆனா துணிஞ்சு பேசுறாரு, துணிஞ்சு பொய்ய சொல்றது. பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹேப்பன்ஸ் டு நோ இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ், அவங்களெல்லாம் ஒரு இங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பெரிய இவர் சாணிகேத்தனம் பண்றாருன்னு நினைச்சிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி வைக்கிறது, அவங்க இல்லாம இங்க வர்றது ஏதோ பெரிய இவர் பெரிய மாறுதலை வந்து அரசியல்ல கொண்டு வந்துருவாருங்கிற மாதிரி, அதற்காக அவங்க எல்லாம் வந்துன்னு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவர் இன்னைக்கு திரு இந்த பியூஷ் கோயலுக்கெல்லாம் திரு இபிஎஸ் அவெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு சார். ஓகே, நல்ல ஃப்ரெண்டு. இவர் தமிழ்ல பேசினா அவருக்கு புரிஞ்சிருக்காது. அவர் பாட்டு சிரிச்சுன்னா எப்பவும் போல ஒரு ஹாப்பி மேன் சொன்னார். ஒரு ஹாப்பி மனுஷன் அவர் பாட்டு என்னது சொன்னான்னு தெரியாது, ஏதோ வந்தார் அவசரமா ஓடுற மாதிரி ஓடி விட்டார் அவர். சோ அவருக்கு கூட he wouldn't have released this kind of a comment to openly எல்லாருக்கும் தெரியற மாதிரி. அப்ப எந்த அளவுக்கு இப்ப நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை என்றாலும் எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குன்னா எந்த அளவிற்கு இது வந்து அதிமுக மெம்பர்ஸ் வந்து ஹர்ட் பண்ணிருக்கோம் நம்ம யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஆகவே இது வந்து ரொம்ப இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது சார். அதாவது ஒரு இவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தலைவர்ங்கிற மாதிரி, பிஜேபியினுடைய எதிர்காலமே இவர் தாங்கிற மாதிரி நினைச்சுன்னு எல்லாத்தையும் பண்றது. கடைசி என்ன ஆச்சு? அந்த கட்சியை உடைச்சிங்களா 2017 ஏதாவது நீங்க உங்களால சாதிக்க முடிஞ்சதா? ஓகே, புரியுது. அதே மாதிரி இப்ப அடுத்தது திரு ஓபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி கடைசியில உள்ளவும் போச்சு நொல்லகண்ணான்னு சொல்லிட்டு இப்ப வந்து தனிமரமாக நிற்கின்றாரு. அதற்கு காரணம் யாரு? இஸ் பிகம் a political orphan today. ஓகே, who is responsible for that? ஓகே, அவரெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய மனுஷன், நல்ல மனுஷன் அவரு. ஓகே, நல்ல பண்புள்ள மனிதர். அவரெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடியவரே கிடையாது. எல்லாத்தையும் இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை போய் கேவலப்படுத்தி பண்ணினா இதெல்லாம் என்ன சார் அது? ஓகே, மூன்றாவதாக ஓபிஎஸ்க்கு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா he has risen from the ranks to hold the position as the chief minister of Tamil Nadu.
ஓகே 4.5 வருஷம் பிடிச்சதோ பிடிக்கல, he has ruled the state well. ஓகே உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், 1000 குறைகள்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே அவர் பீரியட்ல நல்ல நிறைய விஷயங்கள் நல்லதும் நடந்திருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே அப்ப இவ்வளவுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா பார்க்கும் பொழுது எல்லாரையும் சொயட்டி அடிக்க வேண்டிய டிஎம்கே, சொயட்டி அடிக்க வேண்டிய ஓபிஎஸ், சொயட்டி அடிக்க வேண்டியது இவரு தம்ம ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த குரூரமான புத்தி போகவே இல்லை அவருக்கு. ஓகே 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 ஏடிஎம்கே எப்படியாவது இன்னும் உடைக்கணும், இன்னும் சின்னாபின்னமாக்கணும், பிஜேபியோட தொடர்பு வரணும். ஆனா இவர் இருக்கும்போது அந்த தொடர்பே வேண்டாம். என்ன சார் இது? என்ன ஈஸி பர்சன் ஹூ இஸ் டு டிசைட் அபவுட் எவ்ரிதிங். ஓகே 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 ரொம்ப அநியாயம் சார் இது. இந்த பேச்சுங்கிறது ரொம்ப, ஐ திங்க் நான் நார்மலா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ஓகே. ஏன்னா ஐ ஹாவ் வெரி கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் மிஸ்டர் எஸ் குருமூர்த்தி ஆஸ் அ ப்ரொஃபஷனல். அவருடைய எழுத்தெல்லாம் எனக்கு அதனால நான் ரொம்ப கவரப்பட்டேன். எஸ்பெஷலி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இவங்களெல்லாம் ரிலையன்ஸ் குரூப் எல்லாம் வாங்கினதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதை தாண்டி நான் தான் கிங் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைமைக்கு அவர் தன்னைத்தானே எடுத்துன்னு போயிட்டாருன்னு சொன்னா அதை விட குரூரமான ஒரு அரசியல் யாராலையும் செய்ய முடியாது. அது திரு குருமூர்த்தி அவர்களாலேயே இத்தகைய குரூரமான அரசியலை செய்ய முடியும் என்று நான் ரொம்ப வருத்தத்தோட என்னுடைய முதற்கட்ட பதிவினை ஓகே சார். ஓகே ஓகே